ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 27 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மனோஜ் வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறாருல, எல்லாருமே எழுப்பிட்டே இருக்காங்க. இப்போ முத்து வந்து பார்த்துட்டு என்னப்பா எல்கேஜி ஸ்டூடெண்ட் எழுப்புற மாதிரி எழுப்பிட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் எழுப்புனா அவன் எழும்பவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இப்போ ஆளுக்கு வந்து சொல்றாங்க, வேணா ஒரு நாள் கடைக்கு போனதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, எனக்குன்னா காலையில நல்லா தூக்கம் வரும், ஆனால் ஒர்க் இருந்தால் நானா கிளம்பி போயிடுவேன்னொடனே இப்போ ரோகிணிக்கு அப்படியே பயங்கரமா கோவம் வந்து வெளியில வந்து என்ன ஸ்ருதி டயர்டா இருந்தா அப்படிதான் தூங்குவாங்கன்னொடனே, அப்படி பார்த்தா மீனா தான் மதியானம் வரைக்கும் இந்த வீட்ல படுத்து தூங்கணும். அவங்க தான் அவங்க வேலையும் செய்றாங்க, எல்லாருக்கும் சேர்த்து வேலையும் பார்க்குறாங்க. என்ன மீனா உங்களுக்கும் அப்படிதானே இருக்கணும்னே. இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நம்ம வேலைய வந்து புடிச்சு செஞ்சோம்னா நமக்கு அந்த மாரி தெரியாது அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ரோகிணி உள்ள போய் டமா டமான்னு போட்டு மனோஜ அடிக்கிறாங்க. எம்மா அடிக்காத அடிக்காதன்னு விஜயா சொல்றாங்க. ஆனா மனோஜ் அப்படியே எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. இப்ப முத்து சொல்றாரு, இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஜக்குல தண்ணி எடுத்துட்டு வந்து மூஞ்சிலே ஊத்தி விட்டுருந்தாரு. ஐயையோ! தண்ணீல விழுந்துட்டேமான்னு சொல்லிட்டு மனோஜ் எந்திரிச்சோனே பார்த்தீங்களா எப்படி எந்திரிச்சான்னு? ஏன்டா இவள அப்பாவோட காசு 25,00,000 நீ வந்து சம்பாதிச்சு குடுத்துட்டு, அப்புறமா நீ என்ன வேணா பண்ண அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, முத்து அங்கருந்து போயிடுறாரு. அப்புறமா இங்க கீழ கார் தொடச்சிட்டு இருக்கும்போது, இவங்க வீட்டுக்கு சென்ட்ரலைஸ்ட் ஏசி வருது. அப்போ முத்து இது நாங்க ஆர்டர் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு, அத வாங்கி அதில வந்து அந்த அவங்க வாசுதேவன் பேர் இருக்கனோனே, இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, முத்து வந்து எங்களுக்கு ஏசிலாம் தேவையில்ல. நீங்க குடுத்து விட்டத நீங்களே திருப்பி வாங்கிக்கோங்க. உங்க வீட்ல 10 ஏசி இருக்குன்னா, அந்த 11ஆ வந்து மாட்டிக்கோங்க அப்படிங்கிற மாரி பேசிட்டு ஃபோன வச்சுடுறாரு. இப்ப வாசுதேவன் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஐடியா குடுக்குறாருன்னா, "நீ போயி அந்த அம்மாட்ட போய் பேசுனா, அந்த அம்மா சொல்றத அவன் கேட்கவே மாட்டான். அண்ணாமலை கேட்கவே மாட்டான். நான் சொல்ற மாரி செய். நீ போயி ஆள் கூட்டமா இருக்கும்போது மனோஜோட கடையிலே போய் அத போய் ரிட்டர்ன் குடுத்துரு. குடுத்துட்டு உன் காச கேளு. இந்த மாரி உங்க வீட்டுக்கு தான் நான் ஏசி வாங்கினேன். அத முத்து இந்த மாரி திருப்பி அனுப்பிட்டான்னு சொல்லுன்னு" சொல்லி அனுப்பிவிடுறாரு. அதே மாரி அவங்க இங்க வந்து ஏசிய ரிட்டர்ன் பண்றாங்க. அதுக்குள்ள மனோஜ் வந்து அவரு ஏற்கனவே டீலர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு காசெல்லாம் குடுத்துடுறாரு. அப்போ வந்து இந்த மாரி ஸ்ருதியோட அம்மா தந்தது தான் பெரிய காசு அப்படிங்கிற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் ஏசி வாங்க இருக்கிறாரு. கரெக்ட்டா அவங்க வந்து ரிட்டர்ன் குடுத்துட்டு காச கேட்குறாங்க. ஸ்ருதியோட அம்மா இந்த மாரி உங்க வீட்டுக்காக தான் நான் வாங்கினேன். ஆனா இந்த மாரி முத்து வேணான்னு சொல்லிட்டா. அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் வந்து இப்ப தான் நான் டீலருக்கு வேற காசு குடுத்து விட்டேன்னு சொல்லும்போது, அவங்க இல்ல எனக்கு காசுலாம் ரிட்டர்ன் வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க ஒருத்தர் ஏசி வாங்க நிக்கிறார்ல, அவரு என்ன உங்க கடையில வந்து அதுக்குள்ள ரிட்டர்ன் குடுக்குறாங்க. எதுவும் கம்ப்ளைண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெறவு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிர்றாரு. இப்போ சாரி ரோஹிணி வந்து ஸ்ருதியோட அம்மாகிட்ட ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயி, காசு கொண்டு வந்து குடுத்துருந்தாங்க. இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லி காச குடுத்துடுறாங்க. என்னம்மா நான் தான் வேணாம் சொன்னேன்ல உடனே, இல்ல ஆன்டி இருக்கட்டும் அப்படின்னா, அதோட இன்னொரு எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, மனோஜ் வீட்ல போய் முத்து கூட போய் சண்டை போடுறாரு. நீ பண்ண காரியத்துக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போய் சண்டை போடுறாரு. அப்போ உடனே அண்ணாமலை கேட்குறாரு, "என்னடா ஆச்சுன்னொன்னே?" இந்த மாரி ஸ்ருதியோட அம்மா வந்து ஏசிய ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணமே இவன் தான். இப்போ அவங்களுக்கு காசு குடுக்கணும்னு சொல்லிட்டு, ரோகிணி வந்து என் மானம் போயிறக்கூடாதுன்னு சொல்லி, அவ தாலிய அடகு வச்சு கொண்டு வந்து காசு குடுத்துருக்கா அப்படின்னோனே, வீட்ல எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.